Hi friends, very good morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்த ஹைட்ரோகார்பன்ஸில் ஒரு சில இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே பார்த்தோம். அந்த கேட்டகரியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது நம்ம ஒரு ஜென்ரல் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் சப்ஸ்டேட்னா என்ன, ரியேஜன்ஸ்னா என்ன அண்டு இன்டர்மீடியட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்தோம். அந்த கேட்டகரியில் இன்னைக்கு நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது அந்த ஜென்ரல் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய அடுத்த கேட்டகரியான சப்ஸ்டேட் அண்ட் ரியேஜன் அண்ட் சால்வெண்ட். சால்வெண்ட்ல ஜென்ரலாக மேஜர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சால்வெண்ட்ல போலார் சால்வெண்ட் அண்டு நான் போலார் சால்வெண்ட் வந்து பார்த்தோம். சரிங்களா? ஸோ நீங்கள் நம்ம ராயல் நீட் அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்முடைய யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது அந்த ஹைட்ரோகார்பன்ஸ் 11th வரக்கூடிய ஹைட்ரோகார்பன்ஸ். அந்த ஹைட்ரோகார்பன்ஸில் லாஸ்ட் கிளாஸில் சப்ஸ்டேட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ப்ளஸ் ரியேஜன்ட், சப்ஸ்டேட் அண்டு ரியேஜன்ட். இன் த presence of solvent, in the presence of solvent we can get the product. This is the general reaction. இப்போ இந்த ரியாக்ஷனில் சப்ஸ்டேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஹையர் குவான்டிட்டி present in the solution or higher quantity present in the chemical reaction, it is called the substrate. ஒரு ரியாக்ஷனில் அதிகமாக இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேட். மினிமம் அமௌண்ட் அல்லது லெஸ்ஸர் குவான்டிட்டி present in the solution அல்லது லெஸ்ஸர் அமௌண்ட் present in the chemical reaction, it is called the reagent. ஆல்ரெடி நம்ம சால்வெண்ட்ல பார்த்தோம். சால்வெண்ட்ல 2 டைப்ஸ் மேஜராக அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சால்வெண்ட், அந்த சால்வெண்ட்ஸில் ஜென்ரலாக மேஜர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சால்வெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் போலார் சால்வெண்ட், செகண்ட் ஒன் நான் போலார் சால்வெண்ட்ஸ். இதுதான் இந்த சால்வெண்ட்ஸ் உடைய மேஜர் கிளாசிஃபிகேஷன். இப்போ இதில் போலார் சால்வெண்ட்ஸில் ஃபர்தராக 2 கேட்டகரிஸ் இருக்கு. ஆல்ரெடி தெரியும் போலார் சால்வெண்ட்ஸ் அப்படிங்கிறது த டைபோல் மூமெண்ட். சரிங்களா? த டைபோல் மூமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0, இட் இஸ் கால்ட் த போலார் சால்வெண்ட். நான் போலார் சால்வெண்ட் டைபோல் மூமெண்ட் 0 ஆர் அப்ராக்சிமேட்லி 0, இட் இஸ் கால்ட் த நான் போலார் சால்வெண்ட். நான் போலார் சால்வெண்ட்ஸ் அப்படின்னா ஜென்ரலாக நமக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா டைபோல் மூமெண்ட் இருக்கக்கூடாது. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் த ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிறது மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன் எக்ஸெட்ரா. ஆல் த ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட், அதே மாதிரி கார்பன் டை சல்ஃபைட், அதே மாதிரி பெட்ரோலியம், நெக்ஸ்ட் கரோசின் எக்ஸெட்ரா. இது எல்லாமே வந்து டைபோல் மூமெண்ட் அப்ராக்சிமேட்லி 0. ஸோ இட் இஸ் கால்ட் த நான் போலார் சால்வெண்ட். ஸோ நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய நான் போலார் சால்வெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த கேட்டகரியில் வரக்கூடியது. இட் இஸ் ஏ நான் போலார் சால்வெண்ட். இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆல் த ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிறது மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன் எக்ஸெட்ரா. ஸோ ஹைட்ரோகார்பன்ஸில் வரக்கூடிய இது எல்லாமே நமக்கு டைபோல் மூமெண்ட் அப்ராக்சிமேட்லி 0. ஸோ டைபோல் மூமெண்ட் அப்ராக்சிமேட்லி 0, இட் இஸ் கால்ட் த நான் போலார் சால்வெண்ட். செகண்ட் ஒன் போலார் சால்வெண்ட், டைபோல் மூமெண்ட் கண்டிப்பாக அதில் இருக்கும். இந்த போலார் சால்வெண்ட்ஸில் ஃபர்தராக 2 கேட்டகரி இருக்கு. First one polar protic solvent, second one polar aprotic solvent. So in the polar protic solvents already தெரியும். polar solvents சொன்னாலே dipole moment not equal to 0. அதே மாதிரி நான் போலார் சால்வெண்ட் சொன்னா டைபோல் மூமெண்ட் ஈக்குவல் டு 0. ஸோ போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் டைபோல் மூமெண்ட் அண்ட் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் டைபோல் மூமெண்ட் கண்டிப்பாக இந்த ரெண்டுக்குமே என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா டைபோல் மூமெண்ட் சுட் பி ப்ரெசென்ட். ஸோ இதில் வரக்கூடிய 2 கேட்டகரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் கேட்டகரி போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட். போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸை எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த கேட்டகரியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் வந்து இதுதான். சரிங்களா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த நீட் அண்ட் ஜேஇ லெவலில் த ஹைட்ரஜன் டைரக்ட்லி கனெக்டட் டு த ஃப்ளூரின், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன்
It is called the polar protic solvent. It is called the polar protic solvent. The hydrogen directly connected to the fluorine, oxygen and nitrogen. For example, இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஹைட்ரஜன் ஃப்ளூரின் கூட சேர்ந்தா ஹைட்ரஜன் ஃப்ளூரைட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேர்ந்தா இட் இஸ் கால்டு த வாட்டர். ஹைட்ரஜன் நைட்ரஜன் கூட சேர்ந்தா இட் இஸ் கால்டு த அம்மோனியா. சரிங்களா? அதே மாதிரி RNH2 பிரைமரி அமீன், அதே மாதிரி RNHR செகண்டரி அமீன், டெர்ஷரி அமீன் கிடையாது. ஏன்னா ஹைட்ரஜன் டஸ் நாட் கனெக்டட் டு த ஹைட்ரஜன். ஸோ இதில் வரக்கூடிய நெக்ஸ்ட் கேட்டகரி அசிட்டிக் ஆசிட் CH3 C double bond OH. The hydrogen directly connected to the oxygen. Acetic acid, formic acid, benzoic acid, சரிங்களா? pH, ஜென்ரலா கார்பாக்சிலிக் ஆசிட். ஜென்ரலா என்னது? கார்பாக்சிலிக் ஆசிட். அதே மாதிரி நமக்கு இந்த ஹைட்ரஜன் ஃப்ளூரின் கூடயோ இல்லை ஆக்சிஜன் கூடயோ இல்லை நைட்ரஜன் கூடயோ கனெக்டாக இருந்தால் இட் இஸ் கால்ட் த போலார் புரோட்டிக் சால்வெண்ட். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கான கீ பாயிண்ட் தான் இது. த ஹைட்ரஜன் டைரக்ட்லி கனெக்டட் டு த fluorine, oxygen and nitrogen compounds, it is called the polar protic solvent. So HF, polar protic, these are called the etc. இன்னும் நிறைய solvents இருக்கு. இதெல்லாம் எதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா polar protic solventsக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரிங்களா? அம்மோனியா, கார்பன், இந்த அம்மோனியா இருக்கு ஆல்ரெடி. இதிலே வரக்கூடிய அமீன், பிரைமரி அமீன், செகண்டரி அமீன். அதே மாதிரி இந்த வாட்டர்ல நமக்கு பிரசன்ட் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் ஹைட்ரஜன் ஒரு பக்கம் ஆல்கைல் குரூப் ROH, ஆல்கஹால். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் ROH. சரிங்களா? ஆல்கஹால்ல நமக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெத்தனால், எத்தனால். சரிங்களா? தீஸ் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் போலார் புரோட்டிக் சால்வெண்ட். ஸோ இந்த கேட்டகரி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ போலார் சால்வெண்ட்ஸில் நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸை எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டை எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். போலார் புரோட்டிக் சால்வெண்ட்டை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ், the hydrogen directly connected to the fluorine, oxygen and nitrogen, it is called the polar protic solvent. Second one, polar aprotic solvent or the polar aprotic solvent. Second one, polar aprotic or polar aprotic solvent. This is dipole moment not equal to 0. This is also dipole moment not equal to 0. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் போலார் புரோட்டிக் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா the hydrogen does not directly connected to the fluorine, oxygen and nitrogen. யார் கூட கனெக்ட் ஆகிருக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த fluorine, oxygen, nitrogen கூட கனெக்ட் ஆகலை அப்படின்னா it is called the polar aprotic solvent. It is called the polar aprotic solvent. இந்த ஹைட்ரஜன் ஃப்ளூரின் கூட சேரக்கூடாது, ஆக்சிஜன் கூட சேரக்கூடாது, நைட்ரஜன் கூட சேரக்கூடாது. இந்த ஹைட்ரஜன் இவங்க 3 பேரை தவிர அவர் யார் கூட சேர்ந்திருந்தாலையும் அதில் போலாரிட்டி இருந்திருந்தா கண்டிப்பாக இட் இஸ் கால்ட் த போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அசிட்டோன், பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அசிட்டோன், CH3, ஜென்ரலாக கீட்டோன். சரிங்களா? பாருங்க, ஹைட்ரஜன் யார் கூட கரெக்டாக இருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன் யார் கூட கரெக்டாக இருக்குன்னா கார்பன். அசிட்டோன் ஜென்ரலாக கீட்டோன், ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது கீட்டோன், ஜென்ரலி கீட்டோன்ஸ். அதே மாதிரி ஃபார்மமைட் HC டபுள் பாண்ட் O NH2. இதனால கவனிங்க, இந்த ஃபார்மமைட் HC டபுள் பாண்ட் O NH2 அப்படிங்கிற ஃபார்மமைட் ஹைட்ரஜன் டைரக்ட்லி கனெக்டட் டு த நைட்ரஜன். பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக we can apply to the 2-methyl group. It is called the dimethyl formamide. It is called the dimethyl formamide. இதை நீங்கள் ஷார்ட்டாக நிறைய டைமில் நமக்கு புக்கில் கொடுத்துருக்கூடியது டைமெத்தில் ஃபார்மமைடுக்கு DMFன்னு கொடுப்பாங்க. நீட்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். டைமெத்தில் ஃபார்மமைடு அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் DMF. இட் இஸ் கால்ட் த ஃபார்மமைட்லேருந்து ஃபார்மமைடு அப்படிங்கிறது போலார் புரோட்டிக், அதிலிருந்து 2 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு we can apply to the 2-methyl group. It is called the dimethyl formamide. அதே மாதிரி டைமெத்தில் சல்ஃபாக்சைடு DMSO. DMSO அப்படிங்கிறது டைமெத்தில் S double bond O CH3, டைமெத்தில் S double bond O சல்ஃபோனைல் ஆக்சைடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, ரெண்டு ஒன்று தான். சரிங்களா? டைமெத்தில்
sulfoxide or dimethyl sulfonyl oxide, both are same. சரிங்களா, both are same. So dimethyl sulfoxide. Next one hexamethyl phosphoramide, HMPA, இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து HMPA. Fifth most important polar aprotic solvent, நமக்கு phosphoramide P double bond O NH2 NH2 and NH2, இதுதான் phosphoramide. சரிங்களா, நல்லா கவனிங்க. phosphoramide அப்படிங்கிறது polar protic solvent. இந்த phosphoramide பிரசண்டா இருக்கக்கூடிய ஆல்ரெடி சொன்னோம், the hydrogen directly connected to the nitrogen, the hydrogen directly connected to the nitrogen, the hydrogen directly connected to the nitrogen, it is called the polar protic. இந்த 6 ஹைட்ரஜனுக்கு பதிலா 6 மெத்தில் குரூப் அப்ளை பண்ணோம்னா, சரிங்களா, CH3 and CH3, these 2 hydrogen are replaced by the 2 methyl group, this hydrogen replaced by the 2 methyl group, it is called the hexamethyl phosphoramide. Hexamethyl phosphoramide, it is called the hexamethyl phosphoramide is called the polar aprotic solvent. Next one, crown ethers. All the crown ethers அப்படிங்கிறது ஈத்தர் சரி, நீங்கள் க்ரௌன் ஈத்தர்ஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே எதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இந்த க்ரௌன் ஈத்தர்ஸில் இப்படி இருக்கும். நீங்கள் அந்த க்ரௌன் ஈத்தர்ஸ் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம கிளாஸில் வரும்போது இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். These are called the crown. Crown அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கார்பன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன், இட் இஸ் கால்ட் த crown. ஈத்தர்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி நம்பர் ஆஃப் ஆக்சிஜன், இட் இஸ் கால்ட் த ஈத்தர். ஸோ இதெல்லாமே பின்னாடி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஸோ போலார் ஏப்ரோட்டிக் சால்வன்ஸில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, எது கூட கனெக்ட் ஆயிருந்தா போலார் ப்ரோட்டிக், எது கூட கனெக்ட் ஆகலை அப்படின்னா போலார் ஏப்ரோட்டிக் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட் தான். சரிங்களா, the hydrogen directly connected to the fluorine and oxygen and nitrogen, it is called the polar protic solvent. ஹைட்ரஜன் யாரு கூட கனெக்ட் ஆக கூடாது அப்படின்னா, ஃப்ளூரின், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் கூட கனெக்ட் ஆகலை அப்படின்னா, வேற யாரு கூட கனெக்ட் ஆயிருந்தாலும் அதில் போலாரிட்டி பிரசன்ட் ஆயிருந்தா இட் இஸ் கால்ட் த போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். ஸோ இந்த சால்வெண்ட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 3 இம்பார்ட்டன்ட் சால்வெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலார், செகண்ட் ஒன் போலார் நான் போலார். போலார்ல 2 கேட்டகரி, polar protic solvent and polar aprotic solvent. So these are the most important solvents: dimethyl sulfoxide, alcohol, ammonia, amine, acetic acid, formic acid, benzoic acid, dimethyl formamide, dimethyl sulfoxide, crown ethers and ethers. These are the most important solvents in NEET and JEE level and higher level. இதெல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும். யாருக்காவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம ராயல் நீட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஹை குவாலிஃபைடு ஸ்டாஃப் தான். நம்ம பெரும்பாலும் இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அஸ் வெல் அஸ் ஜுவாலஜி எல்லாருமே. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அது தாராளமாக எப்போ வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.